ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பம்ப்கின் பியூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதும் இந்த பம்ப்கின் பியூரி வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன். இதை வந்து பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மஞ்சள் பூசணி, இல்லைனா எல்லோ பம்ப்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கழுவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் அந்த விதையோடு இருக்கிற அந்த பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு தான் வந்து நம்ம கட் பண்ணோம். அதனால் இப்போ ஒரு தடவை ஜஸ்ட்டு நம்ம கழுவிட்டு இதை வேக வச்சிடலாம். இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டில் இதை எடுத்து வச்சு ஆவியில் வேக வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துட்டு அந்த ரேக்கை உள்ளே வச்சுட்டு அது மேலே இந்த பவுலை வச்சு மூடி இந்த மாதிரியே நீங்கள் வேக வைக்கலாம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இடையில வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆணுச்சு. இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இதில் எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் நல்லா ஸ்மூத் பியூரியாக வந்து அரைச்சிட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இடையில ஆஃப் பண்ணி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதை நான் வந்து மத்தியானமாக வந்து கொடுத்துருவேன். நான் ஒரு 12லேருந்து 1 o'clock நான் இது வந்து கொடுப்பேன், லஞ்சுக்கு கொடுப்பேன். இது வீக்லி 1 டே வந்து நான் இந்த பம்ப்கின் பியூரி வந்து செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறீங்கன்னா உங்கள் பீடியாட்ரிக்கை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.